அனைவருக்கும் வணக்கம். உடல் எடை குறைக்கிறதுக்கு கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் வேணும் மேடம், நம்ம சாப்பிட்ற இட்லியில் எவ்வளோ, தோசையில் எவ்வளோன்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறீங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கேன். நீங்கள் உண்ணும் உணவில் கலோரிகள் எவ்வளவு அப்படின்ற பதிவில் அதை ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் சிறுதானியங்கள், அதாவது நம்ம மில்லட்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிறுதானியங்களில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கிலோ கலோரிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை பற்றி உங்களுக்கு தெரியணும். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க கார்போஹைட்ரேட், அதாவது காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்லாம் சிம்பிள் மாலிக்யூலாக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டைஜஷன். செரிமானம் ஆனதுக்கப்புறம் அது ஒவ்வொரு சத்துக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணும், நமக்கு தேவையான சத்துக்கள்லாம் உள்ளே போகும். கார்போஹைட்ரேட் எக்ஸஸாக நம்ம சாப்பிட ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவும் அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உடலில் சேர்ந்து தான் உடல் பருமன் ஆகுது. ஒரு நாளைக்கு 1800 கிலோ கலோரிஸ் லேடிஸ்க்கு வேணும், ஜென்ஸுக்கு 2100 கிலோ கலோரிஸ் வேணும். இது வேரி ஆகும். ஸ்ட்ரிக்டாக இவ்வளோதான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, மேனுவல் லேபராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கலோரிஸ் அதிகமாக தேவைப்படும். சில பேர் உட்கார்ந்த இடத்துலையே வேலை செய்வாங்க, அவங்களுக்குலாம் கலோரி வேல்யூஸ் கம்மியாகவே கொடுத்தாலே போதும். இப்போது நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள கலோரிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் சிறுதானியங்கள், ஏன் சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் மீடியமாக இருக்கும். கிளைசெமிக் இண்டெக்ஸை லோ, மீடியம், ஹை அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். லோ அப்படின்னா என்னென்னா 55க்கு கீழே இருக்கணும். டோட்டல் கிளைசெமிக் இண்டெக்ஸ் 100, அதில் 55க்கு கீழே இருந்தால் லோ, 55 to 70 இருந்தால் மீடியம், 70 to 100 இருந்தால் ஹை. இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் ரைஸ், அதில் கலோரி வேல்யூ அதிகமாக இருக்குது, சேம் டைம் கிளைசெமிக் இண்டெக்ஸும் ஹையாக இருக்குது. அதனால தான் கார்போஹைட்ரேட் கிரேவிங் வரும். இப்போ நம்ம ரைஸ் சாப்பிட்டோன்னு வச்சுங்களே, சாதம் சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடணுன்ற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 3 இட்லியோட எந்திரிக்கணும்னு நினைப்போம், சாம்பார் நல்லாயிருக்கும், அடுத்தடுத்த இட்லி உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளை சாப்பிட தூண்டும். ஏன்னா அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் உடனே ரிலீஸ் ஆகும். கார்போஹைட்ரேட்லேருந்து மோனோமஸாக மாறுறது உடனே நடக்கும். லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதனால என்னன்னா நமக்கு வயிறு ரொம்பின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சீக்கிரம் பசிக்காது. நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு நாளைக்கு வரகு எடுத்து சாப்பிடுங்க, ஒரு நாள் ரைஸ் சாப்பிடுங்க, எப்போ உங்களுக்கு சீக்கிரம் பசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடும்போது சீக்கிரமாகவே பசி எடுக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிறுதானியங்களில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் மீடியமாக இருக்குது, அதாவது ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வேறஸ் நம்ம சாப்பிட்ற சாதத்தில் 73, 80, ஈவன் 90 கூட இருக்குது. அதே நம்ம வெள்ளை அரிசி ஃபுல்லாக பாலிஷ்டு ரைஸ் சாப்பிடாம நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி அரிசி, அப்புறம் கிச்சடி சம்பா, இந்த மாதிரி நிறைய ப்ரௌன் ரைஸ், கேரளா அரிசி குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரளா ரைஸ், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதில் கம்மியாக தான் இருக்குது, கலோரி வேல்யூமே கம்மியாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு சிறுதானியத்தில் எவ்வளோ கிலோ கலோரிஸ் 100 கிராம்ஸ்க்கு இருக்குன்றதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கேழ்வரகுல 100 கிராமில் 328 கிலோ கலோரிஸ் இருக்குது, திணையில் 331 இருக்குது, சாமையில் 341, குதிரைவாளியில் 307 கிலோ கலோரிஸ் பெர் 100 கிராம் இருக்குது. வரகுல பார்த்தீங்கன்னா 309 இருக்குது, சோளம்ல பார்த்தீங்கன்னா 361 இருக்குது. இது எல்லாத்துலேயுமே கிளைசெமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55, 60 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே லோலேருந்து மீடியம்க்கு இருக்குது. வெள்ளை அரிசியில் 346 கிலோ கலோரிஸ் இருக்குது. பிரெட்டு நிறைய பேர் இப்போ பிரெட்டு சாண்ட்விச் அதெல்லாம் சாப்பிட்றீங்க, அதில் கோதுமை பிரெட்டில் 244, ஸ்வீட் பிரெட்டில் 245. நம்ம சாப்பிட்ற பாரம்பரிய அரிசிகள்லாம் 111 கிலோ கலோரிஸ் தான் இருக்குது. சில அரிசிகளை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். கருப்பு கவுனி அரிசி, கிச்சடி சம்பா, இலுப்பைப்பூ, சிவப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, இன்னும் அப்படியே லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகும். இந்த அரிசி வகைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தினோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சிறுதானியங்களை எப்படி சமைக்கிறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது.
வரகுல பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். திணையில புட்டு செஞ்சா நல்லா இருக்கும். நம்ம நார்மலா அரிசி சாதம் எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அதே இடத்துல சிறுதானியங்களையும் பயன்படுத்தலாம். என்ன அதை வந்து செய்முறைகள் மட்டும் கொஞ்சம் வேறுபடும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிறுதானியங்களை ஒரு நாளைக்கு ஒருவேளை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சிறுதானியங்கள்ல கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லை, ஃபைபர், புரோட்டீன் இது எல்லாமே இருக்கிறனால இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சிறுதானியங்களை இனிமேல் சேர்த்துக்கலாமா? ஆரோக்கிய வாழ்வுக்கு சிறுதானியங்களை உண்போம். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.